நான் தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்கும், எது உங்களுக்கு வரும், அந்த தொழிலை நீங்களே. உங்க கஸ்டமரை கொக்கி போட்டு பிடிக்கிறதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு புல்லிங்கு, ஒன்னு புஷிங். என்னது புஷிங்கு? ஸோ பிராண்டிங்கு ரொம்ப 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 முக்கியம். லோகோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் எது காசு செலவு பண்ணோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வா சுவாமி. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தொழில் முனைவோர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஏதாவது பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் யார், எங்கேருந்து, அதாவது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கேருந்து பேசுகிறாங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இல்லை அவங்களுடைய திறமைகள் என்ன, எதுவுமே பேசாமல் நான் ஏதாவது பண்ணணும் சொல்லுங்கள், உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்வாங்க. அப்போ நான் பொறுமையாக கேட்பேன், பதறாதீங்கம்மா, பொறுமையாக இருங்க, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் கேட்டுட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் இதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது இல்லைங்களா. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதே சமயத்தில் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு தெளிவு இருக்கணும். அதே சமயத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்ற தெளிவு இருக்கணும் இல்லைங்களா. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். சொன்னாலும் திருப்பி என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காகவே இப்போ ஒருத்தரை நான் கூப்பிட போகிறேன். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கவிதா பலராமன். அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதில் சரியானதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க, கவிதா பலராமன் அவங்க சொல்ல போகிறாங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். இனிமேல் கேட்க போகிற ஆடியன்ஸ்க்கு என்னால் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் கவிதா பலராமன். இன்றைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் தொழில் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு தெரியல, எப்படிப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல, ஆனால் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக இந்த பதிவு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், அழகாக என்னை அறிமுகப்படுத்தினீங்க. இந்த பதிவில் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். என்னென்னா, நீங்கள் என்ன தொழில் செய்யணுங்கிறத மட்டும் யார்கிட்டையும் ஐடியா கேட்கவே கேட்காது. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு, மேடம் நான் என்ன தொழில் செய்யலாம், ஒரு ஐடியா தாங்கலாம், இந்த தொழில் செய்யட்டுமா, இது கரெக்டாக வருமா அப்படின்னு பல கேள்விகள் எனக்கு வருது. ஆண்டாள் மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் இப்படி தான் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இது சஜஷனாக நான் சொல்கிறேன், தொழில் மட்டும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிற முடிவு உங்கள் கையிலேருந்து மட்டும்தான் வரணும். ஸோ அந்த முடிவு பார்த்திங்கன்னா, நீங்கள் பலரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அல்லது உங்களுக்கு அது இயல்பாக வரலாம், அல்லது நீங்கள் அந்த பொருளை வீட்டில் செஞ்சுட்டுருப்பீங்க, அதையே வெளியில் கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் தொழில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, தொழில் மட்டும் மற்றவர்கள் சொல்லி இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கவே எடுக்காதீங்க. அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. அதனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு அவங்கக்கிட்டேருந்து வரணும், இனிஷியேட்டிவ் அவங்கக்கிட்டேருந்து வரணும். அதாவது துவக்கமும் ஆர்வமும் அந்த தனிநபர் தொழில் முனைவோர்கிட்டேருந்து வரணும். வந்தால் தான் அவங்க தொழில் முனைவோர். அதுவே இன்னொருத்தவங்க சொல்லி, அது அவங்க வீட்டுக்கார கூட நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கார என் ஒய்ஃபுக்கு இது பண்ணலான் இருக்கேன், அது பண்ணலான் இருக்கேன்னு பண்ணுவார். அவர் தான் பண்ணி நிற்பார், ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அவங்க துவங்கலை. அதை அவங்க கணவராக இருந்தாலுமே கூட ஒரு கம்பல்ஷன் அதில் இருக்குது. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், நான் தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு எது பிடிக்கும், எது உங்களுக்கு வரும், என்ன பண்ணால் அதை உங்களால் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும், அதில் பணமும் வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அந்த தொழிலை நீங்களே தேர்ந்தெடுங்க. சரிங்களா? அதுதான் கரெக்டானது. தொழிலை தேர்ந்தெடுத்துட்டீங்க, சரிங்களா? தொழிலை தேர்ந்தெடுத்துட்ட உடனே அப்படியே ஜரூராக நிறைய பேர் தொழில் தொடங்கிடுறாங்க. அது மிக மிக தவறு. தொழில் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறமா பார்க்கணும் உங்கள் மார்க்கெட்டில் அதே தொழிலை. உதாரணத்துக்கு எடுத்துப்போம், சரிங்களா? ஒரு இடியாப்ப கடையை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இடியாப்ப கடை போடலாம், ஏன்னா அது ஒன்று நான் காலையில் மட்டும் போடுவேன், இல்லை சாயங்காலம் மட்டும் போடுவேன், அப்போ மற்ற நேரம் எனக்கு வீட்டை பார்த்துக்கலாம், வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு அம்மா இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், சரிங்களா? தொழிலை தேர்ந்தெடுத்த அப்புறம் மார்க்கெட்டு பார்க்கணும். மார்க்கெட்னா என்ன, அந்த ஊரில் ஒரு இடியாப்ப கடை கூட இல்லைன்னா
இந்த அம்மா இடியாப்ப கடை போட்டால் ஓடும். ஆனால் மூளைக்கு மூளை இடியாப்ப கடை இருக்குது அப்படின்னா இவங்களும் அதை பார்த்தே நம்மளும் இடியாப்ப கடை போடணும்னு நினச்சின்னுப்பாங்க, முடிவே பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணால் அந்த இடியாப்ப கடை ஓடாது. ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். சரி, கடையே இல்லை, இடியாப்ப கடையே இல்லைன்னு போட்டேன், ஆனால் ஓடலை மேடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க இடியாப்பமே பிடிக்காதவங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க ஃபுல்லாக சாயங்காலம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்களும் பானிபூரி பேல்பூரி சாப்பிட்ற கூட்டமாக இருந்ததுன்னா அவங்க எங்கேருந்து இடியாப்பம் சாப்பிடுவாங்க? ஸோ முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். அந்த மார்க்கெட்னா யார்? அந்த பணம் கொடுத்து வாங்குகிற கஸ்டமரு நீங்கள் விற்கக்கூடிய பொருளை வாங்குவாங்களா? இது உதாரணம் தான் இடியாப்ப கடை சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலுக்கான கஸ்டமருங்க இருக்கிறாங்களா? கடைகளில் விசாரிக்கணும். அதுக்கு நேரம் செலவு பண்ணணும். ஒரு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இந்த ஊரில் ஓடுமா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுதிக்கணும். இந்த ஏரியாவில் ஓடாதுமா, இந்த ஏரியாவில் ஓடும், இதை நீ பண்ணாத, அதை பண்ணு. உடனே மக்கள் சொல்லுவாங்க, நான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொந்த இதில் தான் நிற்பேன். அது மற்றதுக்கு பொருந்தும். மார்க்கெட்டிங்கு ப்ராடக்ட் விற்கிறது சேல்ஸுக்கு பொருந்தாது. இதற்கு பெயர் ஆங்கிலத்தில் மார்க்கெட் ஸ்டடி, மார்க்கெட் ரிசர்ச். சரிங்களா? சந்தை ஆய்வு கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம். எவ்வளோ கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கூட இந்த பேசிக்காக மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கு அதில் இன்னும் நிறைய இருக்குது. மார்க்கெட் பொட்டன்ஷியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே விற்கும், போட்ட காசு 3 வருஷத்தில் எடுக்கலாம் முடியுமா, 5 வருஷத்தில் எடுக்க முடியுமா? அப்போ அந்த பொட்டன்ஷியல் இருக்குதா? இது 10 வருஷம் ஆகும் விற்கும், ஆனால் 10 வருஷம் ஆகும்னு ரிசல்ட்டில் வரும். அப்போ அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தொழிலை போட மாட்டாங்க. அப்படின்னும் போது சின்ன தொழில் முனைவோர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் பெரிய காசு போடலை நினச்சிக்கிறாங்க. இல்லை, உங்கள் நேரத்தை போடுறீங்க, உங்கள் உழைப்பை போடுறீங்க, உங்கள் வாழ்க்கையை அதில் போடுறீங்க. அப்போ வாழ்க்கையே நீங்கள் அதில் போடும் பொழுது அதில் ரிட்டர்ன் வரணும்ல. அப்போ அந்த ரிட்டர்ன் வருமா வராதான்றத ஒரு 10 நாள் பொறுமையாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாமல் தயவு செய்து தொழிலுக்குள்ளே வந்துடாதீங்க. 3வது மிக முக்கியமானது, டிசைட் பண்ணிட்டீங்க என்னென்னு, இடியாப்பா கடன் டிசைட் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் ரிசர்ச்சில் நல்லா ஓடுன்னு வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல மார்க்கெட்டுக்கு இடியாப்பத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி வீட்டில் இடியாப்பத்தை சுடணும். புரியுதுங்களா? பர்ஃபெக்டாக சுடணும். ரப்பர் மாதிரி வருதா, புட்டுன்னு புட்டுன்னு போதா, வாயில் வச்சா மாவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படிலாம் பார்க்காம மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்து விற்க நினைக்கிறாங்க. எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு வருது. அதாவது பொருளை செஞ்ச உடனே கையில் பணம் வந்துடணும். வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட மாட்டாங்க, இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது ப்ராடக்ட்டு ட்ரையல் பண்ணாமல் எப்படி ப்ராடக்ட்டு வெளியில் வரலாம்? எவ்வளோ தவறு. இன்னைக்கு கூட ஒரு ஃபோன் கால் வந்தது, மேடம் லட்டு பண்ணிட்டேன், நல்லா வந்திருக்குது, பழலாம் நல்லா இருக்குது, என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம்? முதல் தடவை தான் நம்ம லட்டு தயாரிச்சிருக்கேன், வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டோம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு 2 கொடுங்க, 2வது தடவை தயாரிச்சாச்சும் விற்கலாம்ல. இதை நம்ம சொல்லக்கூட முடியல. அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், முதல்ல ஒரு ப்ராடக்டில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். தரமாக அந்த இடியாப்பம் வருதா, அப்புறம் 10 ரூபாய் இடியாப்பம்னா பர்ஃபெக்டாக அந்த சைஸ் வந்தால் தான் உங்களுக்கு அதில் லாபம் வரும். இஷ்டத்துக்கு முதல்ல பெருசாக சுட்டுறது, இல்லை 10 ரூபாய்க்கு 3 ரூபாய் இடியாப்பம் சைஸை சுட்டு கொடுக்குறது. முதல்ல வாங்கலாம் நினச்ச கஸ்டமர் கூட கழுத்து தேஞ்சு கட்டணும் மாட்டான், முதல்ல பெருசாக கொடுத்துருந்தம்மா, இப்போ 3 ரூபாய் இடியாப்பம் சைஸ்னால் வரமாட்டான். அப்போ ப்ராடக்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். 3வது என்ன, அதை பார்க்கணும். பர்ஃபெக்டாக தரமாக இருந்ததுன்னா கஸ்டமர் எப்பயும் உங்கள் கஸ்டமராக ஆக்கிடலாம். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சா? 4வது, இந்த ப்ராடக்டை அப்படியே போட்டால் ஓடுமா? அதுக்கு ஒரு பிராண்டு வைக்கணும், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். சரிங்களா? அதே ப்ராடக்டை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, பேக்கெட்டில் கொடுக்குறீங்க, எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லேபிள் ரெடி பண்ணணும். ஸோ பிராண்டிங்கு ரொம்ப 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 முக்கியம். லோகோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கெலாம் எதுக்கு காசு செலவு பண்ணோம், இப்போ இதே ஒரு மசாலா இருக்குது, இதுக்கெலாம் எதுக்கு காசு செலவு பண்ணோம், சும்மா ஒரு கவரில் அப்படியே பண்ணி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துடலாம். அது முதல்ல பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸாக வளரும் பொழுது ஒரு அடையாளம் வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வேணும். பேர் இல்லாதது எங்கன்னா வைக்குமா? ஏம்மா இங்கே வாமா, யோ இங்கே வா அப்படின்னு நம்ம பேர் இல்லைன்னா அப்படி தான் மனுஷங்களை கூப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு பிராண்டுக்கு பேர் இல்லைன்னா அந்த இடியாப்ப கடை அந்த இடியாப்ப கடைன்னு தான் சொல்லுவாங்க. அதே ஒரு பர்மா இடியாப்ப கடை அப்படின்னா பர்மா இடியாப்ப கடைன்னு வச்சோன்னே அப்படியே அட்டை காப்பி அடிச்சு எல்லாரும் பர்மா இடியாப்ப கடை.
அப்போ புதுசாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அது மாதிரி உங்களுக்கு எந்த நேம் வந்து செட் ஆகுமோ, நிறைய பேர் வைக்கிற தவறுகள் சொல்கிறா, பிராண்டை வெயி லோகோ வெயின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர்லாம் என் பேர் கவிதா, என் பையன் பேர் ரித்து, என் வீட்டுக்கார பேர் இது எல்லாத்தையும் சேர்த்து KNSSS BWW இப்படிலாம் வச்சா அது பேர் பிராண்டான்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து அது பெருமையாக இருக்கலாம், அந்த பேர் நல்லா இருக்கும், வாங்குறவன் வாயில் நுழையுமா பிராண்டு பேர்? கடை பேர் தான் இந்த கடைன்னு சொல்லுவானா? அதனால் பேர் வைக்கிறதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் மல்லியா வச்சுக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் சாதாரணமாக ஒரு கங்காவாக வச்சுக்கலாம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் என்ன பேர் வாயில் நுழையுமோ அதுதான் பிராண்டு. யாருக்குமே வாயில் நுழையாத ஒரு பேரை வச்சிங்கன்னா அது பேர் பிராண்டே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஞாபகத்தில் இருந்துனா தான் தரமான பொருள். ஓகே, பேர் ஞாபகம் இருந்தால் தானே அந்த பொருள்னு கேட்பான், பேர் ஞாபகம் தான் அந்த கடைக்கு போங்கன்னு சொல்லுவான். அதனால் பிராண்டிங் ரொம்ப முக்கியம். லோகோ போடுங்கன்னு சொன்னால் அப்படியே உழவனை வரைகிறதும், அப்படியே கலப்பையை பிடிக்கிறதும், 4 மாடு வர்றதும், இது பேர்லாம் லோகோ கிடையாது. சரிங்களா? லோகோ அப்படின்னா உங்கள் பிராண்டை சிம்பிளாக காட்டுறது. அதில் இருக்கிற பேரையே கூட வெறும் பேர் போட்டால் கூட போதும். இப்போ எவ்வளோ பிராண்ட் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த லெட்டர் தான் இருக்கும், TATN தான் இருக்கும், வெறும் HCL தான் இருக்கும். சரிங்களா? நான் பிராண்ட் பேர் கூட சொல்ல, வெறும் லெட்டர்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிராண்ட் இருக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு வாயில் நுழைய இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்கலாம், மேடம் HCLன்னு அது வந்து வெறும் லெட்ரு தானே, ஆனால் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கோடிக்கணக்கில் எங்கே வேணால் பார்த்தவொடனே தெரிகிற மாதிரி பிராண்ட் லோகோ பதிவு பண்ணுறாங்க. நம்ம எடுத்துன்னு போய் BWWW KSSR அப்படின்னா பதிவு பண்ண முடியுமா? பதிவு பண்ண முடியாது. அப்போ வாயில் நுழையிற மாதிரி பேர் வைக்கும் போது தான் பிராண்டிங் வரும். ஸோ முதல்ல தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, தொழில் தேர்ந்தெடுக்கப்புறம் இந்த லெவல்லாம் போகும்பொழுது மட்டும்தான் பிஸ்னஸ் வளரும். இதுக்கு அடுத்த லெவலு ரொம்ப முக்கியமானது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? ஒரு பேர் வச்சுட்டிங்க, எல்லாம் வச்சுட்டிங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி லேபிளிங், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ லேபிளிங், ஸோ பேர் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னா அந்த லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கலே குட்டி, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கோரிங் ஷீட்டு கதை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 64 போடலாம். சரிங்களா? 32 போடலாம், 16 போடலான்னா காசு கம்மியாக 64 போட்டு குட்டி குட்டி குட்டியாக ஒட்டிடுது. வாங்குறவனுக்கும் படிக்கிறது தான் புரியாது, விற்கிறவங்களுக்கும் என்ன போட்டிருக்கனே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் லேபிள் ஓட்டுறதை முதல்ல தவிர்த்துருங்க. ஏன்னா உங்கள் லாபம் அதிலலாம் அழிஞ்சிடாது. சரிங்களா? ஸோ ஒரு பொருள் ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அதை வாங்கும் பொழுதே அதனுடைய தகுதி, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய ட்ரஸ்ட்டு எல்லாமே அந்த பொருளினுடைய ஸ்டிக்கரில் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு தைலம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தைலம் வாங்கும்போதே ஒரு ஆசையாக இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டிக்கர்லேயே அதனுடைய எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடியாப்பா கடை விற்கிறவருடைய பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, சும்மா அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது எப்படி ஓடும்? அதுவே அவங்களுடைய பேக்கேஜிங்கே சூப்பராக இருந்ததுன்னா தொடர்ந்து 10 காம்படிஷனில் பேக்கேஜிங் நல்லா இருக்கிற கடையில் எல்லாருக்கும் குவாலிட்டி இருக்குது, இவங்களது பேக்கேஜும் நல்லா இருக்குமோ அந்த கடைக்கு போயிடுவாங்க. அதனால் லேபிள் ரொம்ப முக்கியம். அடுத்தது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான். இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வரும்பொழுது நம்மளோட சேல்ஸ் எப்படி காட்டுறது? இப்போ இடியாப்ப கடைக்கே எக்ஸாம்பிளாக போனால் அவங்கக்கிட்ட குருமாயும் கிடைக்கும், பாலும் கிடைக்கும், நாட்டு சர்க்கரையும் கொடுப்பாங்க, சர்க்கரையும் குடிப்பாங்க அப்படின்னு 4 ஐட்டம் இருக்குது, சட்னியும் கொடுப்பாங்கன்னா அங்கே கடையில் போய் ஆள் நிற்பாங்களா? அதை விட்டுட்டு வெறும் சட்னி தான், இல்லைன்னா வெறும் தேங்காய் பால் தான், அந்த தேங்காய் பாலுக்கு தனியாக 5 ரூபா 10 ரூபான்னு அங்கே ஆள் போவாங்களா? இது பேர் தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் கஸ்டமரை கொக்கி போட்டு பிடிக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று புல்லிங்கு, ஒன்று புஷ்ஷிங். ஸோ புல்லிங்காக பண்ண போகிறீங்களா, புஷ்ஷிங் பண்ண போகிறீங்களான்றது தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு. என்னது புஷ்ஷிங்கு, என்னது புல்லிங், ஒன்றும் புரியலையே. கதவு இருக்குது, சரிங்களா? புஷ் பண்ணி கதவை திறக்கிறது, புல் பண்ணி கதவை திறக்கிறது. சரிங்களா? இதில் எது வந்து கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் புஷ் பண்ணி நம்ம பொருளை வாங்கிக்குங்க வாங்கிக்குங்க வாங்கிக்குங்கன்னு தள்ளுறது. சரிங்களா? வாங்கிக்கிங்கன்னு நீங்கள் பொருளை தள்ளுறீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக மார்க்கெட்டிங் பண்ணலைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுவே உங்களை தேடி அவங்க அப்படியே வண்டி அடிச்சுன்னு வராங்கன்னா நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த மார்க்கெட்டிங்கில் தான் காம்போ ஆஃபர் போடுறது, சரிங்களா? ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீன்னு போடுறது, ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு போடுறது, 20% டிஸ்கவுண்ட்டு 30% டிஸ்கவுண்ட்டுலாம் போடுறது. இந்த மாதிரிலாம் போடும்பொழுது போட்டதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். இப்படி காம்போ ஆஃபர் போடும்போது பழைய குவாலிட்டி கொடுக்காம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட போச்சு கதை.
அதனால தான் சொல்கிறது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஒரு தேங்காய் பால், இது மாதிரியெல்லாம் வெரைட்டியாக கொடுக்குற இடத்துல அதெல்லாம் கொடுக்காம வெறும் 1-2 தான் கொடுப்பேன்னா வாங்கிக்கோங்கன்னு தள்ளணும். அதுவே நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட கொடுங்கன்னு வந்துடுவாங்க. ஸோ மக்களை வர வைக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங். ஸோ காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங்னா அந்த இடியாப்பத்தை 20 ரூபாய்க்கு விற்கலாம், அதே இடியாப்பத்தை 10 ரூபாய்க்கு விற்கலாம், சரிங்களா? அதே இடியாப்பத்தை 7 ரூபாய்க்கு விற்கலாம், சரி 7 ரூபாய்க்கு விற்கலாம், 10 ரூபாய்க்கு விற்கலாம், சரிங்களா? ஆனால் நான் 20 ரூபாய்க்கு தான் விற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்திப்பட்ட காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் வரும்பொழுது ஆட்கள் வரமாட்டாங்க, கொஞ்சமாக தான் ஆள் வருவாங்க. அதுவே காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங்கில் ஒன்றும் இல்லை, உங்களுடைய லாபத்தை கொஞ்சம் குறைச்சி பண்ணுறது. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, சாதாரண கஸ்டமரு, மீடியம் கஸ்டமரு, ப்ரைம் கஸ்டமர். ப்ரைம் கஸ்டமராக இருந்தாங்கன்னா 20 ருபீஸ் இடியாப்பன்றது கரெக்டு. ஆனால் நான் முதலே சொல்லிட்டேன், உங்கள் கஸ்டமரு யாருன்னு தெரியாத பொழுது நீங்கள் 20 ரூபாய்க்கு தின்னு வச்சிங்கன்னா வரமாட்டாங்க. உங்கள் ஏரியாவோட கஸ்டமரே 7 ரூபா கஸ்டமராக இருந்தாங்கன்னா, அதுதான் மார்க்கெட் ஸ்டடி பண்ணுறோம், 7 ரூபா கஸ்டமராக இருந்தாங்கன்னா 7 ரூபாய்க்கு வச்சிங்கன்னா ஆள் வருவாங்க. 7 ரூபா கஸ்டமர் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு 20 ரூபா வச்சிங்கன்னா ஆள் வர மாட்டாங்க, சரிங்களா? 7 ரூபா இருக்கிற கஸ்டமர்கிட்ட குவாலிட்டி காட்டி நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 10 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் அதே கஸ்டமர் நீடித்து நிலைப்பாங்க. அதனால பிஸ்னஸை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ இருக்குதா அப்படின்னா, இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்றேன்னு தான் சொல்லுவேன், ஆண்டர்ப்ரனருடைய மனநிலை. தொழில் செய்கிறோன்னு முதல்ல முடிவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது. 2வது, உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப தொழில் முனைவோரில் சொல்லிட்டுங்களா, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். என்ன டிசிப்ளினு? டைம் டிசிப்ளினு, சரிங்களா? சொன்ன வாக்கை காப்பாற்றுறது, கரெக்டாக வந்து ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறது, முடியலன்னு சொல்லிடுறது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துச்சா, இல்லைன்னு மூச்சை பிடிச்சின்னு பேசாமல் சாரி தாங்க தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்னுடைய குவாலிட்டிஸில் ஒன்று. இந்த குவாலிட்டி எல்லாமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் பண்ணவே வேணாம். ஏன்னா அது அதிகமான அளவு பணம் வருதேன்னு சொல்லி நினைப்பாங்க, பட் ஆனால் ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க தொழில் பண்ணுறத விட ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்றது என்னோடய சஜஷன், சரிங்களா? தொழில் தான் பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணணுன்னா நான் என்னையே நிறைய மாற்றிக்கணும் போல இருக்குது. கட்டாயமாக வீடு வேறு தொழில் வேறு அப்படின்னு வரும்போது தொழிலுக்கான மனநிலையை உருவாக்கிக்கணும். தொழிலுக்கான மனநிலையை உருவாக்க முடியாது, அதுவே ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலேருந்து நல்ல பிள்ளைகளை பார்த்துக்கலாம், அல்லது வேலைக்கு போயிடலாம், இல்லை அதுக்கான மனநிலையை ஒரு 6 மாதத்தில் தயார் பண்ணிக்கின்னு பொருள் செய்ய வந்துடலாம். ஏன் இப்படி இந்த அம்மா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு இன்னும் இவ்வளோ வேலை சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாலே அவங்க ஒன்று எழுதிடுவாங்க. நேற்று பொருள் வாங்கிட்டு போனால் இன்றைக்கி அந்த பொருள் நல்லாவே இல்லை, நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு கேட்டகரி அழுதுடும், இன்னொரு கேட்டகரி அப்படியே வம்புக்கு போய் சண்டைக்கு நின்று பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனையை வீட்டுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ஆகவே ஆகாது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து ப்ராஃபிட் வரும். தொடர்ந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் புதுசாக இன்றைக்கி ஆஃபர் போட்டோமா, ஓகே இன்றைக்கி இது மாதிரி பண்ணலாம், இந்த பாருங்கள் எங்களுது எப்பயுமே வெஜிடேரியன் கடை தான், இன்றைக்கி நாங்கள் வந்து வெஜிடேரியன்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வெஜிடேரியன் குருமா மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் குருமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எவ்ரி ஃப்ரைடே வந்து இது வெஜ்ஜு குருமா, பட் நான் வெஜிடேரியன் ஸ்டேஸில் நான் உங்களுக்கு குருமா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கொண்டாட முடியும். ஆனால் இந்த ப்ரெஷர்லாம் தாங்கலாம் இல்லைன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரே மாதிரியே பண்ணின்னு இருப்போம். ஒரே மாதிரி பண்ணின்னு தான் கஸ்டமர்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா கஸ்டமருக்கெல்லாம் அடுத்து என்ன புதுசாக என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக என்ன வித்தியாசமாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது தொழில் முனைவோர் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் கிரியேட்டிவிட்டி ரொம்ப வேணும், சரிங்களா? நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு வேணும். 3வது உறுதியான மனநிலை வேணும். 4வது எப்படி சொல்கிறது, கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து என்ன ஆனாலும் இதில் நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை வந்து அவங்களுக்கு. கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவேன். ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க, இப்போ வந்து கிளாப் எக்ஸ்பி நம்ம பார்க்குறோம், ஸ்ருதி ஹெர்பல் லெபார்ட்டரிஸ் நான் பார்க்குறேன், ஏன்னா இப்போ நான் அங்கே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், 25 இயர்ஸாக ஒரு இண்டஸ்ட்ரி நீ 26 இயர் ரன் ஆகின்னு இருக்குதுன்னா
கன்சிஸ்டன்சி இதை கீ இல்லாமல் 26th இயர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களுடைய உறுதியான மனநிலையை நம்ம பார்க்குறோம். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, ஏன்னா க்ரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும் தான் ப்ராடக்ட் அடுத்த லைன் ப்ராடக்ட் வர முடியும். ஹெர்பல் என்ன க்ரியேட்டிவிட்டின்னு நினைக்கலாம், ப்ராடக்ட் ஒன்றொன்றும் கொண்டு வரும்பொழுதுமே க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் ஃபார்முலா ரெடியாகும். ஃபார்முலா ரெடியானதான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போக முடியும். ஸோ அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தொழில் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டம்னு வரும்பொழுது தொடர் முயற்சியோட அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையோடு அவங்க இருக்கும்பொழுது 100% இல்லை 200% வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அவங்கள கொண்டாடும். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டர்ப்ரனராக ஆகியே ஆகணும்னு கட்டாயம் இல்லை. புரியுதுங்களா? அவர்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட வேற ஒரு இதில் நல்லா அவங்க ஜெயிக்க முடியும். அதில் அவங்க பர்சீவ் பண்ணி போகலாம். ஏன்னா ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆனால் கூட அடுத்து அந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணி அவங்களால வருவாங்க. அதுக்கு பேர் ப்ராப்ளம் சால்விங். பிரச்சனைகளை சமாளித்து மேலே வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். அந்த குணம் இல்லைனாலும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைகளும் சொல்லியிருக்கேன், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சவால்களையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆவீங்களா ஆக மாட்டிங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து டெரா அப்படின்னு ஒரு டூல் வச்சுருக்கோம். அது வந்து திறன் எம்ப்ளாயபிலிட்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். 1 ஹவருக்கு அதை நான் டெஸ்ட்டு வைப்பேன். அந்த 1 ஹவருக்கு நீங்கள் டெஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 7 days ஆகும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வர. அந்த ரிசல்ட்டில் வந்துடும் நீங்கள் தொழில் முனைவர் ஆகலாம், தொழில் முனைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒரு 6 மாதம் பயிற்சி எடுத்துக்கலாம், தயவுசெய்து தொழில் முனைவர் பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு அதில் அழகாக ரிசல்ட் வந்துடும். தொழில் முனைவர் ஆகணுன்னா கூட எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குது. அந்த செக்மெண்ட்டோட ரிசல்ட்டோட தொழில் முனைவோருக்கான ஜாதகம். சரிங்களா? திறன் இந்தியா நெட்வொர்க்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தொழில் முனைவோருக்கான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்று தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் ஹாரோஸ்கோப் வாங்கிக்கலாம், தொழில் செஞ்சுன்னு இருக்கிறவங்களும் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணிக்கலான்றதையும் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி மேடம்க்கும் கிளாப் எக்ஸ்பி யூடியூப் சேனலுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். கவிதா பலராமன் மிக சிறப்பாக பேசுனீங்க. அதாவது பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு தொழில் முனைவோர்களும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அத்தனை கேள்விக்கும் உங்ககிட்ட இருந்து பதில் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு கண்டினியூஸாக இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மன உறுதியோடு ஆரம்பிக்கணும், அதை எப்படி கொண்டு போகணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கணும். அதே மாதிரி இந்த பிராண்டிங்கை பற்றி சொன்னீங்க பாருங்க, அவங்க இஷ்டத்துக்கு பேர் வைப்பாங்க அது இதுன்னு. இதுவும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பேசுகிறவங்க சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் இல்லை இறந்துட்டாரு அவர் பேர் வச்சுருக்கேன் அப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க. நான் சொல்லுவேன், ஏமா ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பேர் வந்து இப்படி தான் வைக்கணுன்றது இல்லை, உங்கள் ப்ராடக்ட் போய் பேசும். உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன பேர் வச்சாலும் உங்கள் ப்ராடக்ட் வந்து தரமானதாக நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக பேக்கிங் பண்ணி எந்த இடத்துல எந்த மக்களுக்கு தேவையோ அங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நம்ம பேர் வந்து தன்னால் அங்கே வந்து பதிவாயிட்டே இருக்கும். அதுதான் பிராண்டிங்ன்றது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, மிக அழகாக சொன்னீங்க. ஒரு MBA கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது பெரிய உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய 2012 கோல்ட்மேன் சாக்ஸும் ISBயும் சேர்ந்து உலகம் ஃபுல்லாக இருக்க 10,000 தொழில் முனைவோர்களுக்கு வந்து அவங்க ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. ஒரு 4 months கிளாஸ், கிரஸ்ட் MBA கோர்ஸ். ISB வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. அவங்களும் கோல்ட்மேன் சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்குது ஃபண்டிங் கம்பெனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 4 மாதம் கிரஸ்ட் MBA கோர்ஸில் இந்த விஷயங்களை எல்லாம் நான் கற்றுட்டேன். 2012 சூப்பர், ஃபுல்லி ஃபண்டட் கோர்ஸு. 10,000 தொழில் முனைவோர்களை, அவங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற பெண் தொழில் முனைவோர்களை செலக்ட் பண்ணி இந்த கோர்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஒரு காலேஜில் உட்காந்து ஒரு ப்ரொஃபஸர் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுனீங்க, மிக அருமையாக பேசுனீங்க. பார்த்துட்டு இருக்க தொழில் முனைவோர்கள் இதை திருப்பியும் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது நீங்கள் புரிஞ்சு உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த பிஸ்னஸை எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறதுன்றது தெரியும். அவங்களும் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க அவங்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்கள தொடர்பு கொண்டு டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு உங்களுக்கு அந்த கிளாஸ் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குங்க. ஏன்னா எப்போவுமே இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டா கூட இன்றைக்கி அது உபயோகம் இல்லைன்னா கூட ஃப்யூச்சரில் அது உபயோகப்படும்.
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸில் வந்து இந்த கிளாஸ் கிடைக்குது, இல்லை எனக்கு இது தேவையில்லை, நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப இதனுடைய ஃபீஸ் கூட எங்கேயோ போயிடும்னு நான் நினைக்கிறேன். உண்மை மேம். நிச்சயமா இல்லையா? ஏன்னா இது எல்லாமே நானும் கடந்து வந்திருக்கேன், அதனால எனக்கு அந்த புரிதல் வந்து இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஒன்று அது கிடைக்காமையே போயிடும், இல்லைன்னா நம்ம தேடும்போது அன்னைக்கும் நம்மளால அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டுற ஃபீஸு இன்னைக்கு என்னால் 1000 ரூபாய் கட்ட முடியல, வேண்டாம் அப்படின்னு போயிருப்பேன். கொஞ்சம் வளர்ந்துட்டு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிருப்போம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் 10,000 இருக்கும். அப்போ நான் வளர்ந்தது வந்து அந்த 10,000 கொடுக்க முடியாத அளவுக்கு தான் வளர்ந்துருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு புரிதலாக எடுத்துக்கிட்டு கவிதா பலராமன் அவர்கள் மிக சிறப்பாக பேசினாங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணி நிறைய சந்தேகங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நன்றிங்க, ரொம்ப அருமையாக மிக அருமையாக பேசுனீங்க. நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மிக அருமையாக பேசுனீங்க. எவ்வளவோ தொழில் முனைவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க. இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்கணும். நம்ம இந்தியாவை வல்லரசு நாடாக அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி வல்லரசு நாடாக உருவாக்குறதுக்கு என்ன, ராமருக்கு வந்து பாலம் கட்டுறதுக்கு ஆஞ்சநேயர் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அணில் கூட வேலை செஞ்சது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அணிலாவது நம்ம வேலை செய்யணும். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 24 வரைக்கும் இடிஐயில் பணியாற்றினேன். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் மதுரையினுடைய HCL அண்ட் ஆக்சென்ச்சர்னுடைய ப்ராஜெக்ட்ஸு. உண்மையிலே 10,000 பெண்கள் தொழில் முனைவோர்களை மதுரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் உருவாக்குனேன். அதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ்லாம் ஆடிட், அதாவது நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி நான் வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்க்கெலாம் ஆடிட் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தொழில் முனைவோர்கள் மேலே வராத இருக்கிறதுக்கான காரணம் வந்து சரியான தொழிலை தேர்ந்தெடுக்காதது மட்டும்தான். நிச்சயமா நிச்சயமா அது ஒன்று தான். அதை சரியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி தான். ஓகே, தேங்க்யூங்க, மிக சிறப்பாக பேசுனீங்க. நன்றி.